ஹலோ கைஸ், டிசம்பர் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து இ-சங்கீகி போர்ட்டல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எல்லாத்தையும் சீம்லெஸ்ஸாக அக்சஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ நேஷனல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இ-சங்கீகி போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ டேட்டா சர்வே, சென்சஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோ டேட்டா போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாப்ஸ்காப், அதாவது நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்கோடைய 60 இயர்ஸ் ஆன டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷனில் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2027 இந்தியன் எக்கானமி வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமுல் மூலியமாக 80,000 கோடி டர்ன் ஓவர் எடுத்து ஒயிட் ரெவல்யூஷனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய நேஷனல் மரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் ஆன சாரக்ஸ் 24 கொச்சி கேரளாவில் நடந்தது. இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹான்சிங் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ கேப்பபிலிட்டிஸ் த்ரூ ரீஜனல் கேப்பபிலிட்டிஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரிமான் சர்க்கிள் பிரான்ச் மும்பையில் இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணி 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நினைவுபடுத்தும் விதமாக 100 ரூபாய் காயினை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மெட்டா பிளாட்ஃபார்முக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது எவ்வளோனா ₹213 crore. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா ஏஓவில் கேட்டிருந்தாங்க. யார் வந்து மெட்டா பிளாட்ஃபார்முக்கு 213 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபிஜி, கொமரோஸ், மதகாஸ்கர், சேச்சலஸ் இந்த 4 கண்ட்ரியோடைய சோலார் ப்ராஜெக்ட்டுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா, சோலார் எனர்ஜி அக்சஸை இம்ப்ரூவ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆக்ட் ஆஃப் ரியாத் டிசைன் லா ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, டு சிம்பிளிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ். இந்த ட்ரீட்டியை வந்து பார்த்திங்கன்னா WIPO கண்ட்ரிஸ்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. WIPO அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். PM நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா, பிரேசில், கயானா இந்த 3 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் போய்ட்டு படிங்க. நான் இதில் சில அவார்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் G20 மீட்டிங் அட்டன் பண்ணார். கயானாவில் கரிகாம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணார். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்சோ அங்கே அஃபேர்ஸ் க்ளவுடில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அங்கே போய்ட்டு படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான 2 அவார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்னு சொல்லி நைஜீரியாவோட ஒரு அவார்டை PMக்கு கொடுத்துருக்காங்க. கயானாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரான த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டையும் நம்ம PMக்கு கொடுத்துருக்காங்க. RBI வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டருக்கான கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி இப்போதைக்கு 4 என்டிட்டிஸ் கிட்ட மட்டும்தான் இந்த PACB லைசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் லைசன்ஸ் வாங்கின என்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ். அடுத்து அமேசான் பே, பில் டெஸ்க், எய்ட் இன் இந்தியா. செமி அர்பன் மற்றும் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே பேங்கிங் நீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரகதி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை HDFC பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிஜன் அப்படின்ற ஒரு ஏஐயை அமேசான் வெப் சர்வீசஸ் பெட்ராக் பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ எதுக்காக அப்படின்னா, இன்சூரன்ஸில் அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான். வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா $225.5 மில்லியனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க திரிபுரா, நாகாலாந்துக்கு. எதுக்காகனா எலிமெண்ட் ப்ராஜெக்ட்காக. எலிமெண்ட் அப்படின்னா என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ் அண்டர் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கிரெடாய் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிரெடாய் அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோடைய நியூ சீஃபாக டாக்டர் ஜெய்தீர்த் ராகவேந்திர ஜோஷியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டுடைய சேர்பர்சனான மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி 1 இயர் எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காங்க. 52nd இன்டர்நேஷனல் எமி அவார்ட்ஸ் 2024 நியூயார்க் USAல நடந்திருக்கு. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது வந்து இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். ஆக்டர் வீர்தாஸ் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹோஸ்ட் த ஈவெண்ட். அசாமில் இருக்கிற கரீம்கஞ்ச் டிஸ்ட்ரிக்டை ஸ்ரீபூமி டிஸ்ட்ரிக்டாக ரீநேம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.